ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அனைவருக்கும் வணக்கம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனது அருமை குருநாதர் வாக்கியோகி டாக்டர் சி புதுனமுத்தி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக அன்றாடம் ஓடாடி உழைத்து அவன் இலைப்பாறக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வீடுங்க. இப்போ அந்த வீடு அப்படிங்கிறதா ஒரு ஜாதகருக்கு சுகத்தை கொடுக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தின் மூலமாக இந்த வீடு சுகம் அப்படிங்கிறத நம்ம 4ஆம் பாவத்தின் மூலமாக அறிந்து கொள்வோம். அப்போ இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறதா ஒரு ஜாதகத்தில் அவனுடைய வீடையும் சுகத்தையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவகமாக இருக்குங்க. நம்மகிட்ட ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வாஸ்து பிரகாரம் நல்ல நிலையில் தான் அமர்ந்திருக்குது. ஆனால் அந்த ஜாதகர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று மாற்றணும் அப்படிங்கிற மனநிலை இருந்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அன்றைய வயது லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் போயின்னு இருக்கு. அவருடைய ஜென்ம லக்னம் கும்ப லக்னத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இன்று இயங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. ஸோ லக்னாதிபதி புதன் எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் 4ஆம் அதிபதியும் கூட. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் பாவக அதிபதியும் லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவருடைய முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னா அவரும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ முயற்சி மனைவிக்காக, வீடு மனைவியின் பேருல அமைஞ்சிருக்கு. அப்போ வீடு நல்ல நிலையில் இருக்கிறா அப்படின்னா நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க. 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் இடத்துல நல்ல நிலையில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. ஆனால் நட்சத்திராதிபதி இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். இவர் 6-11க்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக இந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவகத்தையே பார்ப்பதும் 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவகம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இப்போ என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா வீடு நல்ல நிலையில் இருந்தால் கூட ஜாதகர் என்ன பண்ணுறாரு? வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் பாவத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த வீடை என்ன பண்ணுன்னா சரி பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறார். எனக்கு கிச்சன் சரியில்லை, எனக்கு பெட்ரூம் சரியில்லை. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா அவர் வீடு சம்மந்தமான விஷயங்களே அவருடைய கவனம் செலுத்தி அதை மாற்றி அமைக்கல அதிக கவனம் செலுத்துகிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 4ஆம் பாவத்திற்கு 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போது இந்த வீடு சம்மந்தமான விஷயத்துக்கு யார் காரணமாக இருக்கிறான்னா இந்த ஜாதகரே காரணமாக இருக்கிறார். ஸோ இதை மாற்றி அமைக்க முடியுமா? மாற்றி அமைக்க முடியாது. என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் எப்போவுமே இந்த கிச்சன் அப்படிங்கிற அறைக்கு சென்றாலே அவருக்கு என்ன இருக்கும்னா ஒரு டென்ஷன் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படுங்க. இதுதான் அட்சய வாஸ்துன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி அட்சய வாஸ்து அப்படிங்கிற இதுபோல் நீங்கள் அட்சய வாஸ்து அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் அட்சரபதி ஜோதிட முறையை படிங்க. வருகிற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி அடிப்படை ஜோதிட ஏஎல்பி வகுப்பு நடைபெறுது. அனைவரும் பங்கு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பப்படுங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஏஎல்பி ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவுகளை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பதிவு செய்த பிறகு உங்களுக்கு அடிப்படை வீடியோக்கள் அனுப்பப்படும். உங்கள் வகுப்பில் நீங்கள் இணைவதற்காக ஒரு எளிமையாக அது அமையும். அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அனைவரும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி